ஐயா வணக்கம். சிவாய நம்ம சொல்லுங்க ஐயா. நேத்து நான் பூஜை பண்ண ஒரு முருகன் கோயில வந்து இடிச்சு போட்டானுங்க. எந்த ஊர்ல? திருப்பூர்ல குமரன் குன்று இருக்கிற பகுதி, பெருமாளூர் பக்கத்துல. சரி அப்ப கடவுளுக்கெல்லாம் சக்தியே இல்லையா? என்ன நான் நினைக்கிறது? ஐயா, நீங்க எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் என்னதான் பண்றது? நீங்க தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. கடவுளுக்கு சக்தி இல்லையான்னு கேட்க கூடாது. கலியுகத்துல கடவுளுக்கு சக்தி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்லல, பாருங்க எங்க அப்பா சிவபெருமானே சொல்றான். அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க ஐயா, எல்லா மனிதர்களுக்கும் 7 பிறவி கொடுக்கப்படுது. மனித பிறவி 7. நீ இந்த 7 பிறவில நீ கரையறன்னு வச்சுக்கோ, நீ 84 லட்சம் பிறவி உனக்கு கொடுத்து கொடுத்து கொள்ளுவான். உன்னுடைய ஆத்மாவை நரகத்துல போட்டு வதச்சி மண்ணுலகில் 84 லட்சம் பிறவி கொடுக்குறான். ஆடு மாடு கோழி பன்னி பறவை புழு விலங்கு ஒட்டுண்ணி கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள், இப்படி 84 லட்சம் பிறவி அடைவேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த கோயில் அடிச்ச அந்த கும்பல், இந்த மதவெறி, அதாவது எப்படி சொல்றது, யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு சனாதனத்தை ஒழிப்பேன் கிழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இவனுக்கு எல்லாம் அங்க பாரு, இவனுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தண்டனை எங்க அப்பன் கொடுப்பான். ஆனா இந்த கலியுகத்தை பொறுத்த வரையில, இந்த கலியுகம் அழிகிற நாள் வரையிலும் இவனுங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும். ஏன்னா இவனெல்லாம் களி குட்டிகள். ஏன்னா துரியோதனுடைய பிள்ளைகள் இவனுங்க. அதாவது துரியோதனனே இரணியனா வந்தான், ராவணனா வந்தான், கம்சனா வந்தான். இப்படி வந்து ஒரு 6 அசுர பிறவி எடுத்தான். சரியா? எல்லா மனிதர்களுக்கும் 7 பிறவி. அது போல துரியோதனுடைய கடைசி ஆத்மா அவனுடைய பிறவி கலியனாக பிறக்கிறான். அப்போ எங்க அப்பா சிவபெருமான் இடத்துல அவன் கேட்ட வரம் என்ன தெரியுமா? எங்க அப்பா சிவபெருமான் கொடுக்காம வரம் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வளக்கூறும் தாரும் என்றான். சிவமூலம் சக்தி மூலம் கணபதி மூலம் காமாட்சி தன் மூலம் சுப்பிரமணியர் மூலம் 1008 அண்டம் நிறை மூலம் சரஸ்வதி மூலம் லட்சுமி மூலம் வாய்த கண்ணே வரமாக தருட எல்லா தேவதைகள் ஏடு சிவனே உன்னுடைய வரம் என்னை 6 பிரிவுல கொன்ன அந்த அந்த படுபாவி மகாவிஷ்ணு அவனுடைய சுதர்சன சக்கரம் அவனுடைய திருமுடி எனக்கு வரத்தை கொடுனா. எங்க அப்பா தான் கேட்டா கொடுத்துருவானே. எங்க அப்பா என்ன தெரியுமா? வரத்தை கொடுத்துட்டு அடி வாங்குவான், ஓடி ஒளிஞ்சிக்குவான். இங்க அந்த மாதிரி கலியனுக்கு வரத்தை கொடுத்தான். கலியனுக்கு வரத்தை கொடுத்ததுமே கைலாயம் இருள் மூடிட்டு சிவனே சொல்றான், கலியுகம் என சிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதிலே சலிவுடன் நீசனும் தரணியில் பொருந்திட வலியுள்ள மாயன் சீரங்கிறார். எங்க அப்பா அப்பதான் துவாபரகத்தை முடிச்சுட்டு வைகுண்டம் போலான்னு இருக்கும்போது எங்க அப்பா சிவபெருமான் என்ன பண்ணா, கலியனுக்கு வரத்தை கொடுத்து கீழே விட்டான். பெருமாளுடைய வரத்தையும் கொடுத்துட்டான். பெருமாளுக்கு சக்தி கிடையாது, பெருமாளையே தூக்கி போட்டு மீச்சு விடுவான் அந்த கலியை. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு வரத்தை கொடுத்துட்டான். அப்ப மாயவர் என்ன பண்றான், சிறுங்கதுலயும் பள்ளி கொண்டுட்டான். கலியுகம் அழியிற வரைக்கும் எங்க பாரு கலியனுடைய கைதான் ஓங்கியிருக்கும். இவனுக்கு கோயில இடிக்கல, இவனுக்கு கோயில் சாமியை சிறப்ப கலட்டி அடிச்சாலும் தெய்வம் இவனை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா எங்க அப்பா சிவபெருமான் கொடுத்த வரம் ஒரு நாளும் பொய்யாகாது. ஏன்னா அவன் சுப்பிரமணியர் மூலத்தையும் வாங்கிட்டான், கணபதி மூலம் வாங்கிட்டான், லட்சுமி சரஸ்வதி எல்லா மூலத்தையும் வாங்கிட்டான்யா. சுப்பிரமணியன் முருகனுடைய சக்தி அவன்கிட்ட இருக்கு. அதனாலதான் முருகன் சிலை கோயில் அடிக்கிறான், சேசிப்பி வச்சு சிலையை தூக்குறான். என்ன பண்றாரு முருகன்? வேலாயுதத்தை வச்சுட்டு சும்மாதான் இருப்பாரு. ஏன்னா எங்க அப்பா கொடுத்த வரம் ஒரு காலமும் பொய்யாகாது. ஏன்னா சிவனுடைய வரம் அப்படி. ஏன்னா கலியுகம் முடிகிற வரைக்கும் அவனுடைய பிள்ளைகள் தான் பூமியில ராஜாங்கம் பண்ணுவான். அவன் வைக்கிறதான் சட்டம். அவன் என்ன பண்ணாலும் எந்த சாமி ஒண்ணும் பண்ணாது. ஆனா இந்த கும்பலுக்கு ஆப்பு இருக்கு. எங்க அப்பன் சொல்றான் பாருங்க, மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீண்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொண்டவள் நரகம்பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தமாடுவலைங்க. எங்க அப்பா சொல்றான், எவ்வளவு சனாதன தர்மத்தை பழிக்கிறியோ, அழிப்பேன் கிழிப்பேன்னு சொல்றியோ, இந்து கோயில்களை இடிப்பேன்னு சொல்றியோ, இந்த கும்பல்களுக்கு எம வரமாட்டானா. இவன் இறப்புக்கு அப்புறம் யார் போவா? அவன் சாகும் பொழுது எங்க ஆத்தா துர்க்கை அனுப்புவானா என்பருவன் எங்க அப்பா. அவன் நேரா போய் இந்த பாவிகளை அப்படியே புடிச்சு கொண்டு நரகத்துல வீசிட்டு அவ கடல்ல குளிச்சுட்டு போவாளா. அவனுக்கு மீளா நரகம் என்னுடைய ஆத்மாவுக்கு. தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அந்த உடலை பார்க்காதீங்க. அந்த மனித பிறவி அரிய வாய்ப்பு நமக்கு 7வது பிறவியா கூட இருக்கலாம். 6 பிறவில நீங்க எங்க அப்பாவை திட்டிருப்பீங்க. இந்த 7ஆம் பிறவில சாமியே சொல்றான், 6 பிறவி அரியே உன்னை நினையாமல் தூருமிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அணைத்து வைகுண்ட இவனைங்கிறான். என் பிள்ளைகளே, இப்ப பாருங்க ஐயா, உங்களுக்கு 7வது பிறவி கடைசி பிறவியா இருக்கலாம், எனக்கு இது கடைசி பிறவியா இருக்கலாம், எல்லா மனிதர்களுக்கும் கூட இது கடைசி பிறவியா இருக்கலாம். இந்த அரிய வாய்ப்பை நீங்க விட்டுட்டீங்க. மறுபடியும் நரகத்துல போய் ஆத்மா ஆக்கினை துன்பத்தை அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மண்ணுலகில 84 லட்சம் பிறவி கொடுத்து உங்களுக்கு கொள்ளுவான். மனித பிறவி மட்டும் மனித பிறவி கிடைக்காது. புழு விலங்கு பிறவி. இன்னைக்கு பிரியாணி திங்கிறமே, சிக்கன் 65 திங்கிறமே, இந்த இளவெல்லாம் யாரு? என்ன போல உங்களை போல ஒரு மனுஷ பையலோட ஆத்மாதான் அந்த உடல்ல இருக்கு. 84 லட்சம் பிறவி கொன்னு எடுப்பான். அதனால இந்த கோயில் அடிக்கிற கும்பல், இந்த திராவிட கும்பல், இவனுங்க என்ன செய்யனே தெரியல. யார திருப்திப்படுத்துறதுக்கு இந்த வேலை செய்யறானுங்கன்னு தெரியல. அடே இது அற்ப பதவிடா, டே இது பதவியே கிடையாதுடா. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவ வேடம் பூண்டு இங்கு அழைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலம். அடே பாவி, உன்னுடைய ஆட்சி அதிகாரம் பவிசு, நீ பிஎம்ஆர் சிஎம்ஆர் யாரும் இருந்துக்கோ. அடே இது கர்மா.
இது வந்து அற்ப பதவி, உண்மையான பதவி, அப்பாவுடைய சிவலோக பதவி. 800 யுகம் நீ ஊசி முனையில இருந்து தவம் செய்தாலும் கிடைக்காத பதவி. ஒத்த ரூபா திருநீர் பொட்டல் எடுத்து 3 கோடி நெத்தில சிவசிவான்னு போட்டா அவனுக்கு கிடைக்குங்கிறான். இவ்வளவு பெரிய பதவி, அவனுக்கு விடுதலை, இந்த ஆத்மா விடுதலை அடைஞ்சிரும், பிறப்புங்கிற இந்த துன்பத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிரும். இதை தேடுங்கடா. இதை விட்டுட்டு அற்ப பதவிகளுக்காக யாரை திருப்திப்படுறதுக்கு இந்த வேலை செய்யறானுங்கன்னே தெரியல. அதான் எங்க அப்பன் பகவானே சொல்றான், சற்றாலை வாழ்வு சகடருக்கே வரிகில் கற்றோரை ஆகிடினும் கண்டறிவேன் போனி என்பான். முள்முருங்கை பூவு மினுக்கு 3 நாளை கல்லூரோட வாழ்வு காணுமது போல் மினுக்கிட்டான். 3 நாள் தான். ஏன் இந்த பதவி கொஞ்ச நாள் தான். உன் ஆத்மா உலகம் அழிஞ்சாலும் அழியாதுடா, அதுக்கு ஆக்கினே இருக்குடா. நீ பூர்வ ஜென்மத்துல பண்ண அந்த புண்ணியத்துக்காக இந்த கும்பலுக்கு ஆள்ற வாய்ப்பை கொடுத்துருக்கான். புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு எனக்கு இப்ப என்ன புரியுது. பண்றீனே தெரியாம செஞ்சுட்டு இருக்கான். செஞ்சுக்கோ, நீ இன்னும் 100 கோயில வேணாலும் இடிச்சுக்கோ. அடே பாவி, ஆத்மாவை இழந்துடாதீங்கடா. கொடுமைங்க, ஒன்னு எடுத்துருவான். அது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா, இறப்புக்கு அப்புறம் தான் ஐயா உண்மையான தீர்ப்பு இருக்குது. இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒண்ணுமே கிடையாது ஐயா. எல்லாத்துக்கும் எங்க அப்பா தீர்ப்பு, அவன் தான் தீர்ப்பு எடுப்பான். அவன் தான் சாமியும் சொல்றான், காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவலியோன், அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா. சத்தியத்தை தான் மறந்து மத்திபத்தை செய்யாதே, மத்திபத்தை செய்தாயானால் மனநாகம் தீண்டிவிடும். தீர்ப்பு கேட்க நாளாச்சு தெரிந்தோ தெரிந்திடுங்கோ, தம்பி கணக்கனையும் தான் கூட்டி வாரேனடா. எங்க அப்பா வருந்தி பாடுறான், ஐயா சிவபெருமான் பாடுறான், ஐயா பிள்ளைகளே தீர்ப்பு கேட்க நாளாச்சு தெரிந்தோர் தெரிஞ்சிடுங்கோ. நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, நீ எவ்வளவு பெரிய பதவியில வேணாலும் இருந்துக்கோ, உன்னுடைய கணக்கு நீ செய்யற, நான் செஞ்ச பாவத்தை யாரும் அறியல, 1000 கோடி ஊழல் பண்ணிட்டேன், என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நீ நினைச்சிட்டு இருக்க. அடே பாவி, உன்னுடைய ஆத்மாவுக்கு அப்பா தண்டனை கொடுக்கறவனா இருக்காண்டா. எப்படி? அதான் உன் கண்காண பெருவழி, நான் உங்களுக்கு கண்காணாத மறைபொருள். நீ செய்யற குற்றங்கள் எல்லாம் எனக்கிட்ட இருக்கு, நான் தாடா தீர்ப்பு கேட்பேங்க. தீர்ப்பு அங்க இருக்குயா, உடலுக்கு கிடையாதுயா, ஆத்மாவுக்குயா. மறுமையை பாருங்க, இம்மை பார்க்காதீங்க. இம்மை கனப்பொழுது ரஜஸ் தமஸ் சாபி புய சத்துவம் பவதி பாரதாங்க முக்குணங்களின் வடிவான உடல். போன பிறகு செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் இந்த இளவெடுத்த இந்த நாத்தம் முடிச்ச உடம்பு எடுத்து நான் வந்திருக்கேன். வந்து நான் அழுது உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். எல்லா மனிதர்களும் கொஞ்சம் திருந்துங்கப்பா. இவனுக்கு எல்லாம் 80% பூமியில வாழ்ந்துட்டான், இன்னும் 20% வாழ வேண்டியிருக்கு. கூப்பிட்டுருவான். அப்பா தான் சொன்னான், காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டித்து அடக்குவான் யமனுங்க. ஏடா உனக்கு 70 வயசு ஆயிடுச்சுடா, இன்னும் எத்தனை நாள்டா, ஆத்மாவை தேடுங்கடா பாவிகளா அப்படின்னு அப்பா சொல்றான். அதான் சாமி சொன்னான், அச்சு தேரு ஓடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ. அடே இந்த தேருங்கிற இந்த உடல்ங்கிற தேருங்கிறது அச்சு உடஞ்சி மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள உடைய ஆத்மா விண்ணுலகமோ தீர்ப்புக்கு அதுக்குள்ள அப்பாவை தேடிக்கூடாங்கிறா. பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார், மேல் வீடு இழந்து செத்திறந்து தீநரக சீல் குட்டியில அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் வந்து குஞ்சு தரண்டா. அடே படுபாவி, இந்த உடல் மண்ணுக்குள்ள போயிருண்டா, இந்த ஆத்மா தீர்ப்புக்கு போவோம். உன்னுடைய ஆத்மாவுக்கு புழு கொஞ்சுங்க நரகத்துல. ஒரு புழு உடம்புல நினைச்சா எப்படி ஊறும்? இந்த ஆத்மாவுக்கு ஆக்கினா அவ்வளவு இருக்குங்க தண்டனை. உடலை தான் பாக்குறாங்க, உடலை விட்டுருங்க, உடலை எந்த கொம்பனாலையும் காப்பாற்ற முடியாது. ஆனா ஆத்மாவுக்கு தீர்ப்பு உண்டுங்க, ஆக்கினை. அதான் எங்க அப்பன் சொல்றா பாருங்க, பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திருவானுங்க. ஏன்னா படுபாவி, நீ பெரிய பதவியில இருக்க, உன்னை சந்தன கட்டையில வச்சு எரிச்சிருவான், உன்னை சந்தன பேழையில கொண்டு வச்சு முக்கிடுவான். அடே உன் நாத்தம் பிடிச்ச உடல் மண்ணுல அழிஞ்சு மண்ணுக்கு உரமாயிரும். அடே விண்ணுலகத்தில் வந்த ஜோதியினுடைய ஆத்மா அங்க போகும் தீர்ப்புக்கு. அங்க ஒண்ணு வச்சு கொன்னு கசைக்கு புழிஞ்சிருவான். இறப்புக்குரிய மண்ணுலகளை 84 லட்சம் பிறகு கொடுப்பான். புழு விலங்கு பன்னி நாயின்னு 84 லட்சம் பிறகு எடுத்து சாவுவ. இன்னைக்கு கசா கொடியில தொங்குது பாருங்க ஆடு, அதுவும் இதே மனுஷ பையலுடைய ஆத்மா தான் அந்த உடல்ல இருந்தது. 84 லட்சம் பிறகு மறுபடியும் எடுக்கும். ஒரு இந்த மரணங்கிறது, இந்த ஒரு உடல்ல இருந்து இந்த ஆத்மா வெளியேறதுக்குள்ள எவ்வளவு பாடுகள் அனுபவிக்குது, எவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்குது. அப்ப 84 லட்சம் பிறப்புனா நீ நினைச்சு பாத்துக்கோ. இதெல்லாம் திருந்துங்க. சாமி தெளிவா சொல்றான், ரஜஸ் தமஸ் என்ன சொல்ற, ரஜசி பிள்ளைங்க கத்தோ கர்மசிக்கு ஜாதிய ததா பிள்ளைங்க தமசி மூடன்னு ஜாதியா முடிஞ்சு போச்சு. அடே முட்டாள்களாங்கிறான், உங்களுக்கு 84 பிறகு கொள்ளு வேண்டாங்கிறான். அப்பா தேடிக்கோங்க. அதான் சொன்னா, எஜந்தே சாத்விகா எஜ்ரசாம்சி ராஜசா பிரேத பூத கணாம் சனி யஜந்தே தாமச ஜனான்டா. தமோகுணமுடைய மூடர்கள், ரஜோகுணமுடைய ராட்சசர்களுக்கு அவனுக்கு இல்ல. சாதுகள் கொஞ்சம் பேர் தான் இருக்கான், சாதுகள் நல்லவர்கள் அந்த பூமியில கொஞ்சம் பிள்ளைகள் தான் இருக்கான். அவன் முடிச்சுட்டு போயிடுவான். இவனுக்கு எல்லாம் என்ன பண்ணேன்னு தெரியாம பண்றான். இவன் எந்த கோயில் அடிச்சா நீங்க ஒன்னும் கவலைப்படாங்க, கோயில் அடிச்சுட்டானா உங்களுக்கு வேலை இல்லையா, போய் எங்கேயா பேக்கரியில போய் சேருங்க. ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, கலியுகம் இப்படிதான் இருக்கும், புரியுதா? அதனால இந்த கலியுகத்தை அழித்து இந்த தர்மயுகத்தை படித்து ஆளை எங்க அப்பா வரப்போறான். நான் சொல்லல, அன்னை கலைவாணி தாய் சொல்றா. இறைவன் எப்படி வருவானா அந்த கலியுகத்தை அழித்து தர்மயுகத்தை படைக்கிறதுக்கு? எங்க அப்பா வர்றத கல்வி கடவுள் கலைவாணி தாய் தாளாற்றா. அம்பா சொல்றா பாருங்க, தார தர தர தாராரோ தார தர தர தாராரோ
உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால வந்தவரோ இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால வந்தவரோ அம்பு கணைகள் ஒன்றும் இல்லாமலே அழிக்க வந்தாரோ கழிதனையும் கூட படைகள் ஒன்றும் இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவரோ சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கழிதனையும் கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பற்ற நாரணனோ. எங்க அம்மா எங்க தாய் இருக்கா பாருங்க, கலைவாணி, கல்வி கடவுள், அவ தாளாட்டுறா. என் அப்பா இறைவன், எங்க அப்பா அந்த கலிகுத்தலுக்கு எப்படி வருவானா, கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டானா. இந்த கலிநீச கும்பல்களை அழிக்கிறதுக்கு கூட படை தேவையில்லையா. அம்பு கணை ஆயுதங்களை எடுத்துட்டு வர மாட்டானா. ஏன்னா சுண்டக்காங்க. இந்த வடிவலு படத்துல சொல்ல ஒரு காமெடி பண்ணுவாரு, அது என்ன, மூட்டை பூச்சியை நசுக்கும் நவீன மிஷின். அந்த மாதிரி மூட்டை பூச்சியில நசுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை, விரலையும் நசுக்கி போடுவோம். அதனால இவனுக்கு அழிக்கிறதுக்கு அம்பு ஆயுதங்கள் தேவையில்லையா. இந்த கலியுகத்தை அழித்து தர்மயுகத்தை படைக்க எங்க அப்பா வரப்போறானா. அந்த இலகு பிரகாச சுவடு கொண்டுகிறா ஆத்தா. அதாவது அதான் சொன்னா, யதா தித்தியகதம் தேஜோ ஜெகத்வாசி தேசம் எச்சந்திரமசி எஜாக்னம் தத்தேஜோதிமாகிறான். அதாவது சூரியனில் உள்ள எந்த ஒளி உலகமனைத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ, மேலும் சந்திரனிடத்திலும் நெருப்பினிடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளி என்று தெரிந்து கொள்கிறான். நெருப்பிலிருந்து வர்ற ஒளி எங்க அப்பா, சந்திரனிடத்திலிருந்து வர ஒளி எங்க அப்பா, இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்யக்கூடிய சூரியனிலிருந்து வர ஒளி எங்க அப்பா. அததான் சொன்னா. எங்க அப்பாவுடைய சிவலோக வீட்டுக்கு சூரியன் ஒளி தருவதில்லை சொல்றான் பாருங்க. என்னுடைய சிவ வீட்டுக்கு, அந்த பரமபதமாகிய முக்தி வீட்டுக்கு சூரியன் ஒளி தருவதில்லை, சந்திரன் ஒளி தருவதில்லை, அக்னி தேவனும் ஒளி தருவதில்லை. அதனுடைய மேலான ஸ்தான ஸ்வயம், அதனுடைய பரமபதமாகும். அங்கு நானே ஒளியாக இருக்கிறேங்க. அந்த கைலாசத்துல எங்க அப்பா ஒளியா இருக்கான். நீங்க எல்லாம் அங்கதான் போறீங்க, நல்ல ஆத்மாக்கள். புரியுதா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க. இவனுங்களாம் இருள் மூடிய நரகத்துக்கு போய் அழிஞ்சு நாசமா போகக்கூடிய இவனுங்களை பத்தி பேசாதீங்க. இவனுக்கு கர்மா நமக்கு வந்துடக்கூடாது, பயமா இருக்கு. ஆனா அவன் கர்மா அவன் கூட வருது, அனுபவிச்சு நாசம் பேசினா விடிய பேசலாம். நேரில் வாங்க உட்காந்து பேசுவோம். என்ன புரியுதா உங்களுக்கு? அதனால எங்க அப்பா வரக்கூடிய காலம் நெருங்கிட்டு, இவனுக்கு அழிவும் நெருங்கிட்டு. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கோயில் இடிச்சுட்டானா விட்டுருங்க, வேற ஏதாவது வேலை பாருங்க. இவனை கோயில தான் இடிக்க முடியும், எங்க அப்பாவை அழிக்க முடியுமா? ஒவ்வொரு துகளியா எங்க அப்பா இருக்காங்க. சொல்றான் பாருங்க, சந்திரனும் நானானேன், சூரியனும் நானானேன், ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் நானானேன், என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன், வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில். இந்த உலகிற்கு யாரு? அப்பா, தந்தை, சூரியனா, சந்திரனா, ஒவ்வொரு மண் துகள்களின் ஜோதி பரன் ஈசனாகி நான் இருக்கிறேங்க. எங்க அப்பா இல்லாத இடம் கிடையாது. நீ எல்லா கோயிலும் இடிச்சிட்டு போ, ஒவ்வொரு துகளையும் அப்பா இருக்கான்டா. நீ என்னத்தரா கழிக்க முடியும் உன்னால? சொல்லு கடவுளே. இவங்க இங்க பாருங்க, இவன் உலக மாயையில முக்குணங்கள், அதாவது முக்குணங்கள் வயப்பட்டு இந்த உலக மாயையில் மூழ்கி கிடக்குறான். இவனுக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாதுயா. உடல் சார்ந்த தேடல்ல வாழ்றானுங்க. இவனுங்களை பத்தி பேசாதீங்க ஐயா. ஐயோ, இவனுக்கு என்ன அறியல. 84 பிறவி. கடவுளே, இவனுங்களை என்ன பாடுபடுவானுங்க தெரியுமா ஆண்டவா. அதனாலயா நீங்க நல்ல பிள்ளை, நீங்க நம்ம மோட்சத்துக்கு வழியை தேடுங்க. இவங்களை பத்தி பேசாங்க தயவுசெய்து. எனக்கு போனே பண்ணாதீங்க, இதெல்லாம் பேசுறதுக்கலாம். எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இன்னும் நிறைய ஏதாவது பேசி விடுவேன். நல்லா இங்க பாருங்க, இன்னும் பேசினா விடிய பேசலாம். அவ்வளவு அப்பா, எங்க அப்பா அவ்வளவு சொல்லிட்டாயா. உலகத்துல வரப்போறான், நல்ல பிள்ளைகளை மோட்சத்துக்கு கொண்டு போயிருவான். இவனுங்களை பாவிகள் நரகத்துக்கு கொண்டு போய் சாமியை சொல்ற பாருங்க. செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்துல. எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான் ஐயா, செடிகளைத்து வேட்டை, நல்ல பிள்ளைகள், நல்ல முயல், நல்ல ஆத்மாக்களை நான் அறுவடை பண்ண வந்தேன். பிள்ளைகளை என்னுடைய முக்தி வீட்டுக்கு கொண்டு போறேன். இந்த படுபாவிகள் என்ன பண்ணுவானா, அதிகமுள்ள வடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டு நரகத்தில் தள்ளி உள்ள கொலை உருவங்க உன்னுடைய ஆத்மாவை. நீங்க உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்க ஐயா. சரியா? அதை விடுங்க ஐயா. நீங்க பூசை பண்ண கோயில இடிச்சானா இடிச்சிட்டு போனா விடுங்க, அவன் அந்த கர்மம் அவனை விடாது, இருக்குது வேடிக்கை. சரியா? ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையர் வணக்கம். தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சிவாலய புகைப்படம் பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஆதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவாலயம் இருந்திருக்கிறது. ஒரு சித்த மகாபுருஷன் இங்கே இருந்திருக்கிறார். அவர் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்த அந்த வாசி தண்டம் இன்றளவும் நமது இந்த ஆலயத்தில் இருக்கிறது. தற்போது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், 4 தாலுகா, ஆண்டான்குளம் கிராமம் அருகிலே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திலே அவர் சித்தர் தவம் செய்த அந்த இடத்திலே ஆலயம் அமைந்து கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய அந்த திருமேனி இப்போ பாலாலயம் செய்து எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமேனி, இந்த சிவாலய கட்டுமான திருப்பணிக்கு அன்பு பிள்ளைகள் முடிந்தால் ஒரு சிறிய உதவியை செய்யலாம்.
அதாவது இந்த சிவாலய திருப்பணி தற்போது உபபீடம் வரைக்கும் வந்துவிட்டது. தற்போது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தங்களிடத்திலே இரு கரம் கூப்பி ஏகபரா குரு பிச்சை என்று அப்பாவுடைய திருநாமத்தை கூறி பிச்சை கேட்கிறோம். மக்களே, முடிந்தால் உதவுங்கள், இல்லை என்றால் ஒரு 2 பேருக்காவது பகிருங்கள். இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட எங்களால் முடிந்த இந்த திருப்பணியை முடித்து விடுவோம். இந்த ஆலயத்திற்கு தாங்கள் ₹1 மனம் உவந்து தந்தாலும் நாங்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். விருப்பமுள்ள பிள்ளைகள் உதவலாம், உதவுங்கள். எங்களுடைய ஜிபே எண் 93 85 44 31 06. மீண்டும் சொல்கிறோம், 93 85 44 31 06. இந்த எண்ணுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் ₹1 மனமு வந்து தந்தாலும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளே, எம்பெருமானுடைய அப்பன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநிலம் அதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பாவுடைய வாழ்த்து. அப்பா சொல்கிறான், என் பிள்ளைகள் இகத்திலும் இந்த பூலோக வாழ்விலும் இன்புற்று வாழும் பரத்தில் என்னுடைய அந்த ஜீவ வீடு, அந்த மோட்ச வீடாகிய அந்த கைலாயத்திலே இவர்கள் பூமியில் வாழ்ந்து அங்கே வந்த பிறகு அவர்களுக்கு நான் எவ்வளவோ பரிசு கொடுப்பேன் என்பதை இறைவன் திருநாவாக சொல்கிறான். மக்களே, இதை நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அப்பா சொல்கிறான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாய். என் பிள்ளைகள், என்னை வழிபடக்கூடிய பிள்ளைகள், என்னை விளங்கக்கூடிய பிள்ளைகள் பூமியிலே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி நான் தானுடன் நினைவுமுட்டு தர்மமும் நெறியும் கட்டு நீதி நெறியோடு வாழ்ந்து என் பிள்ளைகள் என்னை வந்து அடைவார்கள் என்று அப்பனே சொல்கிறான். மக்களே, அதனால் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எம்பெருமான் அப்பாவுடைய ஈசனுடைய அந்த திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மக்களே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காவது பகிருங்கள். நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம். மேலும் எம்பெருமானே சொல்லுவான், பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நிர்வாள. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனுவாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகி வாழ நல்லோரும் வாழ நவில் ஓரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. அப்பா சிவபெருமானை வாழ்த்துறான். வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர் வாழ. வானவர்கள் தேவர்கள் அறிய உங்களை வாழ்த்துகிறேன். பிள்ளைகளே, இந்த கலியுகம் முடிந்து வரக்கூடிய தர்மயுகத்தில் நீங்கள் வருவீர்கள். மனிதனுடைய உடல் மட்டும்தான் அழிகிறது. பிள்ளைகளை ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அந்த ஆத்மா இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அவர்கள் ஜீவ வீட்டை முக்தி வீட்டை அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கலியுகம் அழிந்து வரக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துக்கு இணையான அந்த தர்மயுக வாழ்வையும் பெறுவீர்கள் என்று அப்பன் சிவபெருமானை வாழ்த்துகிறான். அது என்னுடைய பாடல் அல்ல, அப்பாவுடைய பாடல். நம சிவாய. பிள்ளைகளே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஈசன் அருள் பரிபூர்ணமாக உண்டு. உங்களால் ஒரு சிவாலயம் பரிபூர்ணமாக திருப்பணி முடியும் என்பதை நம்புகிறோம். மக்களே, சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.